மக்களே வணக்கம். உங்க எல்லாரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் தமிழக அரசியல்ல இப்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். நம்மளோட முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு டிரான்ஸ்ஃபர்னு ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அடுத்து என்ன நடக்கும், அதனால தமிழக அரசியல்ல என்னென்ன மாற்றங்கள் வரும்னு விரிவாக பார்ப்போம். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அண்ணாமலை திடீர்னு தலைவர் பதவியை விட்டு விலகினார். அதைத் தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் புதிய தலைவரா பொறுப்பேற்றார். அப்போ பலரும் அதிமுகவோட கூட்டணிக்கு அண்ணாமலை தடையா இருந்ததாலதான் அவரை நீக்கினாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அண்ணாமலை புதிய தலைமைக்கு வழிவிடுகிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அமைதியா இருந்தாரான்னு பார்த்தா இல்லவே இல்லை. அவர் இன்னும் தனது ஆதரவாளர்கள் மூலமா தமிழக பாஜகவுக்குள்ள செல்வாக்கு செலுத்த முயற்சிப்பதாக சொல்லப்படுது. இது நயினார் நாகேந்திரனுக்கு கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் 2 பேருக்கும் இடையில ஒருவிதமான மோதல் போக்கு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த விஷயம் டெல்லி பாஜக தலைமைக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்போதான் டெல்லி ஒரு புது டிரான்ஸ்ஃபர் பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, அண்ணாமலைக்கு மேற்கு வங்க மாநில தேர்தல் பொறுப்பாளர் பதவி கொடுக்க போறாங்களாம். இது ஒரு சாதாரண பதவி இல்ல. அடுத்த வருஷம் 2026 மேற்கு வங்கத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அங்க பாஜக ஆட்சியை பிடிக்க பார்க்குது. அப்போ அண்ணாமலைய மாதிரியான ஒருத்தரை களமிறக்க டெல்லி முடிவு செஞ்சிருக்கலாம். இப்படி நடந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அண்ணாமலையை வெளியே அனுப்புறாங்க. தமிழக அரசியல்ல இருந்து அண்ணாமலை செல்வாக்கை குறைக்க இது ஒரு தந்திரமான நகர்வா இருக்கலாம். நயினார் நாகேந்திரன் தடையின்றி செயல்பட இது உதவும். அண்ணாமலைக்கு ப்ரமோஷன். அண்ணாமலை ஒரு தேசிய தலைவரா உயர்த்தப்படுகிறார்னு ஒரு பிம்பம் உருவாக்கலாம். தமிழகத்துல ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்கு பிறகு மத்திய தலைமை அவர் மேல இன்னும் நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு காட்டிக்க இது உதவும். அண்ணாமலையின் திறமையை பயன்படுத்துதல். அண்ணாமலை ஒரு முன்னாள் IPS அதிகாரி. அவருக்கு நிர்வாக திறமையும் கள அனுபவமும் அதிகம். மேற்கு வங்கத்துல அவர் களப்பணியில இறங்குனா பாஜகவுக்கு லாபம்தான். ஆனா இது அண்ணாமலைக்கு சுலபமான வேலை கிடையாது. மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜிக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு. அங்க அரசியல் வன்முறை அதிகம். அதைவிட முக்கியம் வங்காளி கலாச்சாரம். சில நாட்களுக்கு முன்னாடி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பிரச்சனையில சிக்கியது இதனாலதான். அண்ணாமலை இந்த சூழலை எப்படி சமாளிக்க போறார்னு பார்க்கணும். உள்ளூர் பாஜக தலைவர்களோட எப்படி சேர்ந்து வேலை செய்ய போறாருங்கிறதுலயும் நிறைய சவால்கள் இருக்கு. இப்போதைக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் செய்தி உறுதியாகலை. இது வெறும் யூகமா இருக்கலாம், இல்லனா டெல்லி பாஜகவோட உள்திட்டமா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, அண்ணாமலைக்கு மேற்கு வங்க பொறுப்பு கிடைச்சா அது அவரோட அரசியல் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும். தமிழக அரசியலை விட்டு அவர் முழுமையா விலகுவாரா, இல்ல இது அவர் மீண்டும் தமிழகத்துக்கு வர்றதுக்கு ஒரு பாலமா அமையுமான்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது பற்றி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.